கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன். யாத்திராவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்திருக்கிறோம். இன்னைக்கு வசன தலைப்பு இதுதான், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், வெள்ளிக்கிழமை போதனையில் இனி நீ அடிமை இல்லை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ நம்ம அடிமை இல்லைன்னா நம்ம மேலே சாபமும் இல்லை, ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருக்கு பிள்ளையாக இருக்கிறோம், இயேசுவின் பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் நிறைவு பெறாது போல், பரிபூர்ணம் அடையாது போல் நம்மளுக்கு இருக்குது. சில வேளைகள்லாம் சாபம் வேலை செய்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது, நம்ம காரியங்கள் சரியாக போகாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம குழந்தையாக இருப்போம். அப்படி இல்லைன்னா இன்னொரு காரியம், நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அதை போராடி பெற்றுக்கொள்ள வகையில் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம். குழந்தையாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் 5:12 சொல்லியிருக்கு, போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியெல்லாம் புரியலையே, நீங்கள் இதில் இன்னும் வளராமல் இருக்கிறீங்க. அப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், ஒரு 8 வயசு 10 வயசில் இருக்கான்னா, அவன் அவங்க அப்பா கூட காரில் உள்ளே உட்காந்து போகலாம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவன் உட்காந்து காரை ஓட்டிக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய உரிமை அந்த வயதும் வரவில்லை. அதே போல தான் ஆவிக்குரிய சில காரியங்களில் அப்பா நமக்கு என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறது தான், அவருடனே அனுபவிக்கலாம், அவர் சொல்கிறத செய்யலாம். சில காரியங்களை நாம் போராடி எடுக்க முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறோம், அதாவது நம்ம ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிறோமா, அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணுற ஆவிக்குரிய வளர்ச்சியில் நல்ல போராளியாக இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே செயல்படும். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நம்ம வர நாட்களும் பார்க்கலாம். நம்ம வாசித்தோம் இல்லையா, இப்போது யாத்திராவும் 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சேவிக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கே அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம தெரியாமல் விட்டுட்டோம். அப்போது அவரையே சேவிக்க கடவீர்கள்னா அவர் யாருங்கிறத நம்மளுக்கு புரியணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:23 சொல்லியிருக்கு, எப்படி எனில் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் தெரியாமலே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் தேவனு தெரியல, அவர் தான் நம்மளை உண்டாக்குனாருன்னு தெரியல. இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், நம்ம பிடித்து கொண்டால் நிச்சயமாக நம்ம எதிலும் குறைவில்லாமல் வாழ முடியும். அப்படியா குறைவில்லாமல் வாழ முடியுமா, அதைத்தான் நம்மளுக்கு இயேசு சொல்லித்தராரு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் பிழைப்பை வைத்திருக்கிறாரு. வெறும் சாப்பாடை மட்டும் நீ கிளைம் பண்ணாதப்பா, அது மட்டும் இல்லை, சாப்பாடு இல்லை, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு இந்த சாப்பாடு கெட்டு போச்சு அப்படின்னு அதுக்காகவே ரொம்ப கவனத்தை செலுத்தாத அப்படிங்கிறார். அப்போ சாப்பிடக்கூடாதா, பட்னி கிடக்கணுமா, அப்படியெல்லாம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வேளை சாப்பாடு இல்லைனாலும் நம்ம ஒன்றும் ஆயிட மாட்டோம். ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம வெறும் சாப்பாட்டுனால பிழைக்கல, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும், உன்னுடைய அப்பம் உன்னுடைய தண்ணீரை அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணுறாரு. உபாகமம் 8:3 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி மன்னாவனால் போஷித்தார் அப்படிங்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மளை ஏன் ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார், நம்ம ஏன் வருத்துறாருன்னா, வெறும் சாப்பாடு நம்மளுடைய பிழைப்பு கிடையாது. நம்முடைய ஜீவன் சாப்பாட்டில் மட்டும் இல்லை. சில பேர் சாப்பாடுன்னு போயிடறாங்க பாருங்க. சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது, சம்பாதிக்கலன்னா சாப்பிட முடியாது, சாப்பாடு இல்லைன்னா அப்புறம் உயிர் வாழ முடியாது. சம்பாதிக்கிறதே இந்த சாப்பாட்டுக்கு தாங்க. அப்படியா? அப்போ நீங்கள் ட்ரெஸ் வாங்கலையா, பிள்ளைகளை படிக்க வைக்கலையா, நீங்கள் மற்ற காரியங்கள் பண்ணலையா, வீடு கட்டலையா, திருமணம் பண்ணலையா, வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்களோ, யோசிச்சு பார்க்கணும். அதனால் சாப்பாட்டுனால ஏதாவது ஒரு சாபம் வருதுன்னா அது கிடையாது, சாப்பாட்டுனால வியாதி வருதுன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது,
உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வியாதி, சாப்பாட்டுனால சில பேருக்கு வியாதி வருது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த தண்ணி எனக்கு ஒத்துக்கல அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் யாருன்னு தெரிஞ்சு நீங்க சேவிக்கும் பொழுது, அவர் யாருங்கிறத சென்ற மாதம் ஞாயிற்றுக்கிழமை போதனையில நீங்க பார்க்கலாம். நீ இயேசுவுக்கு யாராக இருக்கிறாய் அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு அப்பாவா இருக்காரா, தகப்பனா இருக்கிறாரா, நமக்கு நல்ல நண்பனா இருக்கிறாரா, சகோதரனா இருக்கிறாரா, மனவாளனா இருக்கிறாரா, எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனா இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மளே நிச்சயமாக பெருகும். அது மட்டும் இல்லை, மத்தேயு 4:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி இந்த சாப்பாட்டுனால இல்லை, தேவனால தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிசாசை எதிர்த்து பேசுகிறாரு பாருங்க. அப்போ உடனே அவன் போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் எதிர்த்து நிற்கும் பொழுது, சாப்பாட்டுனால தான் இதாச்சு, சாப்பாடுலாம் எனக்கு அதாயிடும், எனக்கு பிழைப்பு எல்லாம் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் உங்களுக்குரிய ஆவிக்குரிய சில போராட்டங்களை மேற்கொள்ளும் பொழுது தேவ தூதர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். இயேசுவுக்கு செய்தால் உங்களுக்கும் செய்வாங்க. அப்போது ஆசீர்வதிக்கிற சாப்பாடு, தண்ணீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்க. என்ன கிடைக்குதோ அதை ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தப்போ பல வருஷங்களுக்கு முன்பாக நான் தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே போயிடுவேன். அதனால் சீக்கிரமாக குயிக்காக அவங்க சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த மெஸ் ஹாலில் போயிட்டு இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு ஆளாகவே நான் தான் போய் அதை எடுப்பேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் 8 மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள். அப்படி ஒரு நாள் நான் போயிட்டு வரும்பொழுது அவங்க, நான் ரூமுக்கு ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு என்னை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. அவங்க சொன்னாங்க, எல்லாரோட ஃபுட்டுலுமே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையாங்க. எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா நான் இந்த வசனத்தை நம்புகிறேன். இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள், நான் போயிட்டு இருந்த சபையில். அப்போ உன் அப்பத்தின் தண்ணீரை நீ ஆசீர்வதி, கர்த்தர் இயேசுவின் நாமத்தை நீ ஆசீர்வதிச்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆசீர்வதிச்சு சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், சாப்பாட்டுனால நம்மளுக்கு எதுனா ஒன்று ஆகுது, சாப்பாடு இல்லைன்னா நம்மளுக்கு எதுனா ஆகிடும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் இந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்க. உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். உபாகம புஸ்தகம் 28 நீங்கள் 5 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உன்னுடைய கூடையும் உன் மாப்பிசைகளை தொட்டியும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையுமே அவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறாரு. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நம்பணும், விசுவாசிக்கணும். இது இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் நம்பி சாப்பிடணும். அது கெட்டு போகாது, உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது. அது வந்து என்ன லாங் லாஸ்டிங்காக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி நீங்கள் சாப்பிடும்பொழுது வியாதியை உங்களிலிருந்து அவர் விளக்குறாரு. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, அவரை சேவிக்கிறீங்க. கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிச்சதுல உங்களுக்கு வியாதி வராது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் வியாதியை விளக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 33:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ உங்கள் அப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். மன்னாவை 40 வருஷம் போஷித்தவருக்கு தெரியாதா உங்களுக்கு கொடுக்கணும்னு? அப்போது இதனால எனக்கு இது ஆயிடுச்சு, இதனால இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள், நம்ம ஃபுட்டு சரியில்லைங்க. நம்ம ஏன்ஷியன்ட் டைமில், நம்ம முற்பதாக்கள் இருந்த டைமில், நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நிறைய ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. அவனுக்கு தெரியாதா நம்ம காலம் எப்படி போகப்படுது, எத்தனை காலங்களை கடந்து வர போகிறோம். இது போல் ஒரு கொடுமையின் காலத்தை கூட நம்ம அனுபவிப்போம். நம்ம ஃபுட்டெல்லாம் பாய்சன் ஆகும், நம்மளுக்கு வந்து நிறைய உரம் போட்டு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடையது அவர் ஆசீர்வதிப்பார். யார்தையும் ஆசீர்வதிச்சு நீங்கள் சாப்பிட்றது இல்லை, உங்களுடையதை. உன்னுடைய கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஒரு ஆசீர்வதிச்சுக்கிறார். அப்போ உங்களுக்கு குறைவும் இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுனால உங்களுக்கு ஃபுட் பாய்சனும் ஆகாது. நீங்கள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஜபத்தோடு கூட அதை சாப்பிடணும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் ஜபத்தோடு கூட கொடுக்கும்போது நிச்சயமாக அப்போ என்னாகுது, உங்களுக்கு வியாதியை விளக்கவேங்கிற
அந்த வாக்குத்தத்தம் பலிக்கிறதா இருக்குது. அதனால தான் பாருங்கள், இந்த வியாதி எப்படி வருது. ஒரு மிகப்பெரிய போதகர், அவங்க ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க சபையில் திருவிருந்து கொடுக்கும் பொழுது சொல்கிறாங்க, சாப்பாட்டினால ஒரு பிரச்சனை பூமியில் வந்தது, சாப்பிட விஷயத்தினால வந்தது. அந்த பிரச்சனை, அந்த சாபத்துலேருந்து ஆண்டவர் சாப்பாடை வச்சு அதை சரி பண்ணார் அப்படின்றாங்க. எப்படி சாப்பாடுனால வந்தது? ஆதியாகம புஸ்தகத்தில் ஏவாள் என்ன பண்ணுறாங்க, அந்த பழத்தை எடுத்து கடிச்சிடுறாங்க, கணவனுக்கும் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன நடக்குது? பாவத்தில் விழுந்தார்கள். இப்போ இந்த பாவம் எப்படி போனோம்? அதே போல தான் பழம். அந்த பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம திருவிருந்தில் என்ன பண்ணுறாங்க? கிரேப் ஜூஸ் கொடுக்குறாங்களே, அப்போ பழத்தினால வந்து அந்த சாபத்தை இந்த பழ ரசத்தினால நம்மளை விட்டு ஆண்டவர் முற்றிலுமாக நீக்குகிறார். அப்போ நம்ம சபைக்கு போகணும், சபையில் கொடுக்கப்படுற வார்த்தைகளை கேட்கணும், திருவிருந்து அனுசரிக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அப்படியே பிடித்து கொள்ளணும், அதை நம்பி விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாச அறிக்கை நீங்கள் செய்ய நீங்கள் 100 தடவை பண்ணுங்கள், நீங்கள் 200 தடவை பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய டைம். ஆனால் நீங்கள் விசுவாச அறிக்கையோடு நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் படிப்புன்னு சொன்னார் பாருங்க. அந்த சொன்ன வார்த்தையின்படி அவர் பிழைத்திருந்தார். அவருக்கு ஒன்று அவங்கள தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். நமக்கும் அப்படிப்பட்ட நன்மைகள் பரலோகம் தர காத்திருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் நாம் தேவனை எப்படி சேவிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கிடையாது. அவர் யாருன்னு நமக்கு தெரியணும். நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளை பாதுகாத்த தேவன், நம்மளை ஒரு காரியத்திலிருந்து பிரிச்செடுத்த தேவன், சாபத்திலிருந்து நம்மளை நீக்கி முற்றிலுமாய் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துறாரு. கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார்னா என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, நான் அவருக்கு பிரியமாக வாழ்வேன், அவர் தான் என்னுடைய கர்த்தர், அவர் தான் என்னை மீட்டாரு, நான் அவரையே சேவிப்பேன். நீங்கள் வாழும் பொழுது உன் தண்ணீர், உன் அப்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல் வியாதியை முற்றிலுமாக உங்கள்கிட்ட அது இந்தி பைபிள் எப்படி வரணும்னா தூர் கருங்க, ரொம்ப தூரம் தூக்கி போட்டு வரோம், தேடி எடுக்கவே முடியாதான். அப்படிப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், ஏன்னா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல, இதே யாத்திராவின் புஸ்தகத்தில் 15:26 சொல்லப்பட்டிருக்குல்ல, அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு பரிகாரியாக இருக்கிறாராம். எந்த ஒரு எகிப்தில் வந்த வியாதி எதுவுமே நம்ம மேலே வராது. அப்போ எகிப்துங்கிறது அந்நிய வல்லமை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வல்லமைனா இருக்குது. எத்தனையோ 300க்கு மேலே வியாதிகளை பற்றி பேர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். எந்த வியாதியாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கறது எதுவோ அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை நீங்கள் நம்பி விசுவாசித்து சாப்பிடணும். அது யார் கொடுத்ததுங்கிறது உங்களுக்கு புரியணும். அவருடைய ஆசீர்வாதம் வியாதி உங்களுக்கு வராதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் மேலே ஆசீர்வாதங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கணும்னா, சாபத்திலேருந்து நீங்கள் விடுதலையாகி பூரணமாக ஆசீர்வாதத்தில் வளரணும், இன்னும் வளர்ச்சி அடையணும்னா நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணணும். நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வார்த்தைகளை கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் ஏன் ஒரு படம் பிக்சராக கொடுக்கல, ஒரு சிலையாக கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு காரியமாக கொடுக்கல, ஏன் வார்த்தைகளை கொடுத்துருக்காரு? வார்த்தையின் தேவன் வார்த்தைகளால் உலகத்தை உண்டாக்குனார். இப்போ நம்ம வார்த்தையினால் அதை சிருஷ்டிக்கிறோம். புதிதாக சிருஷ்டிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குது? ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு வச்சாரோ அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். சரிங்களா? அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இன்றிலிருந்து நீங்கள் ரொம்ப நம்பணும். இன்றிலிருந்து உங்கள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எந்த குறையும் இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருந்த அந்த பெருவாரியான அந்த என்ன சொல்கிறது, முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, துன்பமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறத பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். அன்பும் நெருக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை திருவருகிறோம். இந்த வேலையில உங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள ராஜா எங்கள் மத்தியில் உலாவுகிறது. இதோ இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் என்று சொன்னீர். எங்கள் அப்பத்தையும் எங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி நாங்கள் இன்னும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்த எங்களுக்கு உதவி செய்கிறவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு இருக்கிற, அவர்கள் வீட்டில் இருக்கிற கூடை, அவர்கள் வீட்டில் இருக்கிற பிசைகிற தொட்டி, அவர்களுக்காக நீர் எதை கொடுத்திருக்கிறோம் அது இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய
தண்ணீர் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கு பாய்ச்சப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அதனாலே அவர்களுக்கு வியாதி உண்டாகாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இவர்கள் மாத்திரமல்ல, இவர்களுக்கு தேவன் கொடுத்த சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமென். God bless you.